இருக்கா அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோஸை கேளுங்க. நாங்கள் எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தோங்க. அங்கே போயிட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், இது பழனிக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களாம்மா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நான் பழனியை முருகனை தரிசிக்கிற அந்த இதை வந்து கொடுப்பனை வந்து எனக்கு கிடையாது, முருகன் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு, நான் வரமாட்டேன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன முருகன் கோவத்தில் இருக்காரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க மயம் வந்து மாலை போட்டிருந்தாங்களாம். மாலை போட்டு இருமுடி எடுத்து போகிறப்ப அவங்க வீட்டுக்கு தூரமாக இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த சொல்லாமையே இருமுடியை தூக்கி இவங்க கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க எப்போ கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து சாமியை பார்க்க முடியாதான், வீட்டுக்கு தூரமாயிருவாங்களாம். அதோட வெளியே வந்துடுவாங்களாம். இப்போ வயசாயிடுச்சான், இப்போ கூட சாமியை பார்க்கலாம் அப்படின்னு போனால் மயக்கம் வந்துடுதான், இல்லை கீழே விழுந்துடுறாங்களாம். அப்படி ஏதோ ஒரு தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த சாமி வந்து என்னை என்றைக்கு மன்னிக்கும்னு தெரில, நான் முருகனை தரிசனம் பண்ணுற பாக்கியமே எனக்கு இல்லாமல் போச்சுன்னு வருத்தப்பட்டாங்க. அதனால் நம்ம சாமிக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து கவனக்குறைவாக வந்து இது என்ன செய்ய போகுது அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினைக்கக்கூடாதுங்க.